நீங்கள் ஒரு நாளாவது இந்த கேள்வி கேட்டிருக்கிறீங்களா? நான் தவறு செய்யலை, ஆனால் ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டம்? நல்லவனாக இருந்தாலும் சோதனை ஏன் வருகிறது? இன்று அந்த கேள்விக்கு ஒரு பதில் பார்க்கலாம். சங்கீதம் 34 அதிகாரம் 19 வாழ்க்கையின் உண்மையை நேராக சொல்லுகிறது. அது நம்மை ஆறுதல் சொல்லாமல் உண்மையை சொல்லி நம்பிக்கை தருகிறது. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். இந்த வசனத்திலே இரு பகுதி இருக்கு. முதல் பகுதி துன்பம். வாழ்க்கையில் துன்பம் வராத நாள் யாருக்கும் கிடையாது. அது யாரை தேர்வு பண்ணி வராது. நல்லவனுக்கும் வரும், கெட்டவனுக்கும் வரும். அதனால் துன்பம் என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி தான். ஆனால் அதே நேரத்தில் அது நம்மை என்றும் கட்டிப்பிடித்து வைக்காது. ஒரு நாள் அந்த நிலை மாறும். அந்த மாற்றம் நம்மால் மட்டும் வராது. நாம் முயற்சி செய்வோம், காத்திருப்போம், நம்பிக்கையோடு இருப்போம். ஆனால் சில நேரம் ஒரு திருப்பம் வருவது அது நம்மால் கணிக்க முடியாத மாதிரி இருக்கும். அந்த விடுதலை தான் தேவன் செய்கிற வேலை. நம்மால் முடியாத இடத்தில் ஒரு வழி உருவாகும். நம்மால் தாங்க முடியாத சுமை குறையும். அதனால் துன்பம் வாழ்க்கையின் ஒரு காலம், விடுதலை ஒரு புதிய தொடக்கம். இப்போ நீங்கள் சந்திக்கிற கஷ்டம் நாளை இதே மாதிரி இருக்கும் என்று அர்த்தம் இல்லை. வாழ்க்கை ஒரே நிலையில நிற்காது. நாட்கள் மாறுவது போல நம்ம சூழ்நிலையும் மாறும். இன்று சிரமமாக இருக்கலாம், மனம் சோர்ந்து இருக்கலாம், முயற்சிக்கு பலன் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் காலம் போக போக சில விஷயங்கள் சரியாக ஆரம்பிக்கும். சில மாற்றங்கள் கூட பெரிய மாற்றங்களுக்கு வழி அமைக்கும். இப்போ இருக்கும் கஷ்டம் நாளை ஒரு அனுபவமாக மாறலாம். இன்று இருக்கும் குழப்பம் நாளை தெளிவாக மாறலாம். அதனால் இன்றைய நிலைதான் உங்கள் வாழ்க்கை முழுக்க இருக்கும் என்பதில்லை. அது ஒரு கட்டம் மட்டும். அடுத்த கட்டம் நல்லதாக இருக்கலாம். கஷ்டம் வந்தால் அது எப்போதும் இப்படிதான் இருக்கும் போல தோன்றும். இது எப்போது முடியும் என்று நாமே கேட்போம். ஆனால் வாழ்க்கை ஒரு மாதிரி நிலையில நிற்காது. மழை பெய்தாலும் அது நாள் முழுக்க பெய்யாது. ஒரு நேரம் கழித்து வானம் தெளிவாகும். அதே மாதிரி கஷ்டமும் ஒரு காலம் மட்டும். அது நம்மை சோர்வடைய செய்யலாம். ஆனால் அது நம்மை என்றும் பிடித்து வைத்து கொள்ளாது. காலம் மாறும், சூழ்நிலையும் மாறும், நம்ம மனநிலையும் மாறும். இன்று சுமையாக இருக்கும் விஷயம் நாளை நினைவாக மட்டும் இருக்கும். அதனால் இப்போ இருக்கும் கஷ்டத்தை பார்த்து நம்பிக்கை இழக்க வேண்டாம். இது நிரந்தரம் இல்லை. இது கடந்து போகும் ஒரு காலம் மட்டும். வாழ்க்கையில் துன்பங்கள் இருக்கிறது என்பது ஒரு உண்மை. நாம் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும், எவ்வளவு முயற்சி செய்தாலும் சில பிரச்சனைகள் தவிர்க்க முடியாது. சில நேரம் அது உடல்நல பிரச்சனை ஆகலாம். சில நேரம் பணம் பற்றிய கவலை ஆகலாம். சில நேரம் உறவு பிரச்சனைகளும் ஆகலாம். அதனால் துன்பம் வந்தால் என்னால் தான் இது நடந்தது என்று உடனே நினைக்க வேண்டாம். அது வாழ்க்கையின் ஒரு பகுதி. முக்கியமானது, துன்பம் வந்தால் நம்ம மனது உடைந்து போகக்கூடாது. அதை எப்படி சமாளிக்க போகிறோம் என்பதுதான் முக்கியம். துன்பம் வரலாம், ஆனால் அது நம்மை முடிவுக்கு கொண்டு போக வேண்டியதில்லை. வாழ்க்கையில் துன்பம் வராத மனிதர் யாரும் இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒரு கட்டத்தில் சோதனை, கஷ்டம், மனவேதனை வரும். அது நாம் தவறு செய்ததற்காக மட்டுமல்ல, வாழ்க்கையின் இயல்பான ஒரு பகுதி. துன்பங்கள் நம்மை பலவீனப்படுத்த வருவதில்லை. அது நம்மை வளர்க்கவும், பொறுமையை கற்றுக்கொள்ளவும், நம்பிக்கையை வளப்படுத்தவும் உதவுகிறது. ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட பிறகே மரமாக வளரும். அதுபோல மனிதன் சிரமங்களை கடந்துதான் உறுதியானவனாக மாறுகிறான்.
அதனால் துன்பம் வந்தால் ஏன் நான் என்று கேட்காமல் இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்தால் மனம் வலிமையாகும். துன்பம் இருக்கும், ஆனால் அது நம்மை நிறுத்திவிடாது. அது ஒரு காலகட்டம். வாழ்க்கை தொடர்ந்து முன்னேறிக்கொண்டே இருக்கும். இன்று நாம் அனுபவிக்கும் கஷ்டங்கள் வீணாக போகாது. அது ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையின் கதையில் சாட்சியாக மாறும். இப்போது வருகிற வேதனை, மன அழுத்தம், தோல்வி, இது எல்லாம் நம்மை உருவாக்கும் ஒரு பயணம். இன்று நீ அழுகிறாய் என்றால் நாளை அதே அனுபவம் மற்றொருவரை ஆறுதல் சொல்லும் வலிமையாக மாறும். இன்று நீ போராடுகிறாய் என்றால் நாளை நான் இதை கடந்து வந்தேன் என்று இன்றைய கஷ்டம் நாளைய சாட்சியாக மாறும் என்று நான் நம்புகிறேன். என் வாழ்க்கையில் 6 வருட காலம் குழந்தை இல்லாமல் காத்திருந்தேன். அந்த காலம் எளிதாதாக இல்லை. பல கேள்விகள், பல கவலைகள், சில நேரம் மனம் உடைந்த தருணங்கள் இருந்தது. ஆனால் அந்த காத்திருப்பு காலம் வீணாக போகவில்லை. ஒரு நாள் நான் எதிர்பார்த்த ஆசீர்வாதம் கிடைத்தது. அப்போதான் புரிந்தது, அந்த 6 வருட கண்ணீர் இன்றைய மகிழ்ச்சியின் மதிப்பை அதிகப்படுத்தியது. அதனால் நான் சொல்லுகிறேன், இப்போ இருக்கும் கஷ்டம் நிரந்தரமில்லை. ஒரு நாள் அது உங்கள் வாழ்க்கையில் சாட்சியாக மாறும். நான் கற்றுக்கொண்டது, காத்திருப்பு பலவீனம் இல்லை, அது உள்ளுக்குள் பலமாகும் ஒரு காலம். எல்லாம் என் நேரத்தில் நடக்காது. சில விஷயங்கள் சரியான நேரத்தில் தான் நடக்கும். கண்ணீர் வீண் போகாது. ஒவ்வொரு வேதனையும் ஒரு நாள் அர்த்தமாக மாறும். முக்கியமாக நம்பிக்கையை விட்டுவிடக்கூடாது. ஏனென்றால் தாமதம் இருக்கலாம், ஆனால் மறுப்பு இருக்காது. கஷ்டம் நிரந்தரம் இல்லை, அது ஒரு காலம் மட்டும். இன்று நம்மை அழ வைக்கும் விஷயம் நாளை நம்மை சிரிக்க வைக்கலாம். கஷ்டம் வருவது வாழ்க்கையின் ஒரு பகுதி, ஆனால் அது முடிவாகாது. நான் கற்றது என்னதோ, இருள் நீண்டாலும் ஒரு வெளிச்சம் வரும். ஜெபம் செய்வோம். அன்பான தேவனே, இப்போ கஷ்டத்தில் இருக்கும் ஒவ்வொருவரையும் நினைத்து ஜெபிக்கிறோம். அவர்களின் மனதை நீர் ஆறுதல் படுத்தும். நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் இடத்தில் நம்பிக்கை கொடுக்கும். கண்ணீர் வடிக்கும் குடும்பங்களுக்கு சமாதானம் கொடுக்கும். கர்த்தாவே, காத்திருக்கிற இதயங்களுக்கு பொறுமையை தாரும். இன்றைய கஷ்டம் நாளைய சாட்சியாக மாறும். கிருபை கொடுக்கும். நாங்கள் நம்புகிறோம், நீர் செய்வீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமேன். இன்றைய கஷ்டம் நிரந்தரம் இல்லை, நாளை அது சாட்சியாக மாறும். நம்பிக்கை விடாதீர்கள். தேவன் அமைதியாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். விசுவாசித்தால் ஆமேன் சொல்லுங்கள்.